கூகுள் யூனிவர்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஒரே தலைநகராக அமராவதியை அங்கீகரிக்க சட்டப்பூர்வ பாதுகாப்பு கோரும் தீர்மானம். இப்போ ஆந்திராவோட சட்டப்பேரவையில் இந்த தீர்மானம் நிறைவேற்றம் பண்ணியிருக்காங்க. எந்த டேட்னா 28 மார்ச் 2026 இந்த நாளில். அப்போ ஆந்திராவோட முதல்வர் யார் இருக்கா? சந்திரபாபு நாயுடு அவர்கள். அவர் தான் இந்த தீர்மானத்தை இப்போ நிறைவேற்றம் பண்ணியிருக்காரு. ஏன்னா ஆந்திராவோட புதிய தலைநகரம் இந்த அமராவதியை கொண்டு வந்ததே இவர் தான். எப்போனா 2014-19 காலகட்டத்தில் இவர் ஆந்திராவில் முதல்வராக இருந்தார் பார்த்தீங்களா. அப்போ ஆந்திராவோட புதிய தலைநகராக இவர் அறிவித்தது இந்த அமராவதி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆட்சி மாற்றம் வந்துச்சு. 2019 2024 வரைக்கும் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் ஆந்திராவில் முதல்வராக இருந்தாரா. அவர் பார்த்திங்கன்னா இந்த அமராவதியை பெருசாக எடுக்காமல் அவர் 3 தலைநகரம் என்ன பண்ணியிருப்பார், அறிவிச்சிருப்பார். அதுக்கப்புறம் அவருக்கும் ஆட்சி முடிஞ்சு இப்போ மீண்டும் 2024 12 ஜூனில் ஆந்திராவோட முதல்வராக மீண்டும் சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்தார் பார்த்தீங்களா. ஏன்னா இவர் 2014-19 ஆந்திராவில் முதல்வராக இருந்தப்பவே அமராவதி தான் ஆந்திராவோட புதிய தலைநகரம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணார், அறிவித்தார். இப்போ மீண்டும் இவர் ஆட்சிக்கு வந்திருக்காரா. அப்போ இவர் கண்டிப்பாக இதை விட்டுற மாட்டார்ல. இப்போ ஆட்சிக்கு வந்த உடனே இவர் அறிவித்தது ஆந்திராவோட புதிய கேபிட்டலாக அமராவதி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இதற்கான தீர்மானமும் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, ஆந்திரா சட்டப்பேரவையில் நிறைவேற்றம் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் மத்திய அரசோட ஒப்புதல் கண்டிப்பாக வேணும். ஓகே, இப்போ இந்த டாபிக் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஆந்திராவின் ஒரே தலைநகரமாக அமராவதிக்கு சட்டப்பூர்வ பாதுகாப்பு வழங்க மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுக்கும் தீர்மானம் மாநில சட்டப்பேரவையில் நிறைவேற்றம் பண்ணியாச்சு. எப்போவுமே நியூஸ் பேப்பர் நல்லா ரீட் பண்ணுங்கள். நியூஸ் பேப்பர் நல்லா ரீட் பண்ணாலே அதுக்குள்ளே நமக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும். நீங்களே பாருங்கள். ஆந்திரா சட்டப்பேரவையின் சிறப்பு கூட்டம் நேற்று அமராவதியில் நடைபெற்றது. இதில் ஆந்திராவின் ஒரே தலைநகரமாக அமராவதிக்கு சட்டப்பூர்வ பாதுகாப்பு வழங்க மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுக்கும் தீர்மானத்தின் மீது விவாதம் நடைபெற்றது. இதில் முதல்வர் சந்திரபாபு நாயுடு பேசுகையில் 2014 ஆண்டு ஆந்திர பிரதேச மறுசீரமைப்பு சட்டம், இது இப்போ தான் ரீசெண்டாக கேன்சல் பண்ண 2A மெயின்ஸில் இந்த இயர் கேட்டிருப்பாங்க. அப்போ ஆந்திரா மறுசீரமைப்பு சட்டம் கேட்டால் 2014, இதை மறக்கக்கூடாது. இதில் சில திருத்தங்கள் மேற்கொள்வதன் மூலமே ஒரே தலைநகரமாக அமராவதிக்கு நிரந்தர சட்ட பாதுகாப்பு பெற முடியும்னு சொல்லி முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் முக்கியமாக சொல்லியிருக்காரு. இந்த தீர்மானத்துக்கு உறுப்பினர்கள் அனைவரும் ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை நிறைவேற்றம் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் மத்திய அரசுக்கு இதை முக்கியமாக அனுப்ப போகிறாங்க. ஓகே, தீர்மானத்தின் பின்னணி இங்கே தான் நமக்கு எக்ஸாம் தேவையான பாயிண்ட்ஸ் இருக்குது. ஆந்திர பிரதேசம் கடந்த 2014 2ஆக பிரிக்கப்பட்டது. ஆந்திராவை 2ஆக பிரித்தாங்க 2014. ஏன்னா ஆந்திரா மறுசீரமைப்பு சட்டம் 2014 கொண்டு வந்து ஆந்திரா 2ஆக உடையது. ஒன்று ஆந்திர பிரதேஷ், இன்னொன்று பார்த்திங்கன்னா தெலுங்கானா. சரிங்களா, 2ஆக பிரிக்கிறாங்க. அதன் தலைநகராக ஹைதராபாத் அறிவிக்கப்பட்டது. ஃபஸ்ட்டு ஒரே ஆந்திராவை இருந்துச்சு பார்த்தீங்களா. அப்போ ஹைதராபாத் தான் முக்கியமான பிளேஸு. அதுக்கப்புறம் ஆந்திரா 2ஆக பிரித்தாங்க. ஒன்று ஆந்திர பிரதேஷ், இன்னொன்று தெலுங்கானா. அப்போ இந்த ரெண்டுக்குமே பொதுவான கேபிட்டலாக இந்த ஹைதராபாத் இருக்குன்னு சொல்லி 2014 to 2024 வரைக்கும் ஒரு 10 ஆண்டுகளுக்கு என்ன பண்ணாங்க, மத்திய அரசு அறிவித்தாங்க. அப்போ போன 2024 இதுவும் பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சா. இப்போ ஹைதராபாத் பார்த்திங்கன்னா ரெண்டுக்குமே பொதுவான கேபிட்டல் கிடையாது. இப்போ இந்த ஹைதராபாத் எங்கே போயிடுச்சு, தெலுங்கானா ஸ்டேட்டுக்கே போயிடுச்சு. அப்போ தெலுங்கானாவோட கேபிட்டல் இன்றைக்கி என்னென்னு கேட்டால் ஒரே ஆன்சர் ஹைதராபாத் தாங்க. சரிங்களா. அப்போ ஆந்திராவுக்கு பார்த்திங்கன்னா கேபிட்டலே இல்லாமல் இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்தவர் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் 3 கேபிட்டல் அறிவித்ததும் அவரே, அந்த 3 கேபிட்டல் திட்டத்தை கைவிட்டதும் அவரே. சரிங்களா. அதனால் ஆந்திராவுக்கு தலைநகரம் ஒரு கேள்விக்குறியாகவே இருந்துச்சு. இப்போ சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, இதை இப்போ உறுதிப்படுத்தியாச்சு. சரிங்களா. இதுக்கப்புறம் பாருங்கள், இதையடுத்து ஆந்திராவில் ஆட்சி அமைத்த சந்திரபாபு நாயுடு அமராவதி தலைநகர் திட்டத்தை தொடங்கினார். இவர் ஆட்சிக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஆந்திராவோட புதிய கேபிட்டல் அமராவதி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாரு, அதிகாரப்பூர்வமாக சொல்லிட்டாரு. அமராவதியில் நம்ம இன்னொன்று கூட சொல்லலாம். இன்றைக்கி இந்தியாவில் உயர்நீதிமன்றங்கள் மொத்தம் 25 இருக்குங்க. அதில் 25ஆவதாக உருவான ஹைகோர்ட் எதுன்னு கேட்டால் ஆந்திராவில் அமராவதி தான். 1 ஜான்வரி 2019 பார்த்தீங்கன்னா இந்த ஹைகோர்ட் உருவாகிருக்கும். இதே 1 ஜான்வரி 2019 தான் நம்ம தமிழ்நாட்டில் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறதுக்கு தடை இருக்கா, இது அமல்படுத்தினது 1 ஜான்வரி 2019 இந்த நாளில் தான். சரிங்களா. ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனினும் 2019 ஆட்சிக்கு வந்த ஜெகன்மோகன் ரெட்டி இதை ஏற்காமல் 3 தலைநகர திட்டத்தை அறிவித்தார். நான் உங்களுக்கு அப்போயே சொன்னேன்ல, சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு அப்புறம் ஆந்திராவுக்கு சிஎம்மாக வந்தது ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள்.
3 கேபிட்டல் என்ன பண்ணார், அறிவித்தார். சரிங்களா? அது பாருங்கள், இந்த 3 கேபிட்டல், ஒன்று அமராவதி, இன்னொன்று விசாகப்பட்டினம், இன்னொன்று கர்னூல். அமராவதி பார்த்தீங்கன்னா இது வந்து லெஜிஸ்லேட்டிவ், அதாவது சட்டமன்ற பேரவைக்கான தலைநகரமாக இது இருக்கும். விசாகப்பட்டினம் பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ், அதாவது நிர்வாகத்துறைக்கு கேபிட்டலாக இது இருக்கும். அதே மாதிரி கர்னூல் பார்த்திங்கன்னா ஜுடிஷியல், நீதித்துறைக்கு தலைநகரமாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அறிவிக்கிறாங்க. இந்தியாவிலேயே ஒரு ஸ்டேட்டு 3 கேபிட்டல் வந்து அறிவிக்கிறாங்கன்னா அது ஆந்திரா தான். சரிங்களா? இதை வந்து கைவிட்டதும் அதே ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் இருக்கார்ல, அவர் தான் கைவிட்டார். ஒரே ஒரு கொஷின் கேட்குறேன், ஆன்சர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்றைக்கு வரைக்கும் உலகளவில் 3 கேபிட்டல் எந்த நாட்டில் இருக்குது? இதை மறக்காமல் எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம இந்தியாவில் 2 கேபிட்டல் பார்த்திங்கன்னா ஒரு சில பிளேஸில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹிமாச்சல் இருக்குல்ல, ஹிமாச்சல் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிம்லாவும் இருக்குது, தர்மசாலா இருக்குது. இந்த மாதிரி மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா மும்பை இருக்குது, நாக்பூர் இருக்குது. ஒரு சில மாநிலங்களில் 2 கேபிட்டல் இப்போ வரைக்கும் இருக்குங்க. தெலுங்கானா பார்த்தீங்கன்னா ஆந்திராவிலேருந்து பிரிஞ்சு உருவான ஒரு மாநிலம். தெலுங்கானா இந்தியாவில் 29வது ஸ்டேட்டு. 2 ஜூன் 2014 பார்த்தீங்கன்னா இந்த தெலுங்கானா பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தனி மாநிலமாக உருவாகிருக்கும். இப்போ இந்த ஆந்திரா ஸ்டேட்டில் இந்த தீர்மானம் நிறைவேற்றம் பண்ணியாச்சா? இனி அடுத்து மத்திய அரசோட ஒப்புதலுக்காக என்ன பண்ணுவாங்க, அனுப்பி வைப்பாங்க. அவ்வளோதான் இந்த டாபிக். இது நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதுலேருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்ள நம்மளோட யூடியூப் சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.